வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு. அடுத்து சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 வருஷத்தில் வர இருக்குது. 2026 வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கு. இதுக்கு அடுத்த கட்சிகள் வந்து தயாராகக்கூடிய நிலையில் தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தொடங்கினார். நாடாளுமன்ற தேர்தல் வந்து போட்டிகளையும் அறிவிச்சிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. தற்போது அடுத்த கட்டமாக அவர் என்னுடைய மூவிங் என்ன அப்படிங்கிறதா ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து ரசிகர்கிட்ட வந்து தொடர்பில் வந்து அதிகமாக இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்லையும் வந்து செல்ஃபி படம் எடுக்கிறாரு. வானொலியிலும் தொலைக்காட்சியிலையும் சமூக வலைத்தளங்களிலும் புகைப்படங்கள்லாம் வெளியாகி வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கனே சொல்லலாம் ரசிகர்கள் மத்தியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து அவர் நடித்து மிகப்பெரிய ஹிட் அடித்த கில்லி திரைப்படம் வந்து சமீபத்தில் வந்து திரையரங்கில் வந்து வெளியிடப்பட்டுச்சு. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமோக வரவேற்பு சொல்லலாம். அவர் ரீசெண்டாக வெளியான படங்களை காட்டிலும் வந்து இந்த படத்துக்கு அமோக வரவேற்பு இருந்தனே வந்து சொல்லலாம். பப்ளிக் மத்தியில் ரொம்பவே வந்து ரிப்பீட் ஆடியன்ஸை வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. நியூ ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்தாங்க சொல்லலாம். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் காலகட்டத்தில் வந்து நிறைய பார்க்காதவங்க மிஸ் பண்ணவங்க கூட இப்போ திரையரங்கில் அதை கண்டு கழிச்சாங்க. திருவிழா படமாக வந்து திரையரங்கில் இருந்ததை வந்து நம்மும் பார்க்க முடிஞ்சுது. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமாவிலேயே தொடர விரும்புகிறாரா அல்லது அரசியலுக்கு போக விரும்புகிறாரா என்ற ஒரு குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து தன் ரசிகர்களை வந்து ரசிகர்களாகவே வைக்கணும்னு விரும்புகிறாரா அல்லது தொண்டர்களாக விரும்புகிறாராங்கிறது ஒரு முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. கட்சியை தொடங்கியாச்சு. தமிழக வெற்றி கழகம் ஒரு கழகத்தை தொடங்கியாச்சு. அடுத்தடுத்து நிர்வாகிகள் தேர்வு, ரசிகர்கள் சந்திப்பு, தொண்டர்கள் சந்திப்பு, மக்கள் சந்திப்புன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது வந்து சினிமாவில் ரொம்ப ஆர்வம் காட்டி வருவதை பார்க்கும்போது சினிமாவில் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதா என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. சினிமா விட்டு அதிக தூரமாக விலகுவாரா அல்லது சினிமாவிலே தொடர்வாரா, அரசியலுக்கு எப்போது வருவார் என்ற ஒரு கேள்வியும் வந்து இழந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு 2 ஆண்டுகள் இருக்கிறதுனால வந்து தொடர்ந்து ரசிகர்களை வந்து தன் பக்கம் காந்தம் போல் இழுத்து வைப்பதற்கு இது போன்ற படங்களுடைய ரீரிலீஸ் உதவும் வந்து விஜய் கருதுகிறார் என்று தான் வந்து தோன்றுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ரீரிலீஸ் படங்களை வந்து தொடர்ந்து ரிலீஸ் செய்வதற்காக வந்து முன்னேற்பாடு வந்து எடுத்துட்டுக்கதாக வந்து சொல்கிறாங்க. கொண்டாட்டம் கில்லி கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரசிகர்களை வந்து அவர் ரசிகர்களாக மட்டும் பார்க்க போகிறாரா இல்லை ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்ற போகிறாரா என்கிறது தான் அவர் முன்னால் நிற்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கு விட அவர் தான் சொல்லணும். ஏன்னா அந்த நிலையில் ஒரு புதிய அறிவிப்பு வந்து ஒன்று விட்டுருக்கார் விஜய். என்ன சொல்லியிருக்காருன்னா விரைவில் சந்திக்கிற ஒரு அறிவிப்பு இருக்காரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் +2 10th தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்குது. இதில் வந்து மாணவ செல்வங்கள்லாம் அதிக வெற்றி பெற்றிருக்காங்க, முதல் மார்க்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பரிசளிப்பு விழாவை நடத்துவதற்கு வந்து விஜய் அவர்கள் முடிவு செய்திருக்காரு. இதுக்கு முன்னாலே வந்து தூத்துக்குடியில் நடந்த விழாவில் வந்து அது முடிவு செய்து நல உதவிகள் நலத்தர உதவிகள் வந்து விஜய் அவர்கள் வழங்கியிருந்தார். சென்னையில் நடந்த விழாவிலையும் மாணவர்களை வர வச்சு கொடுத்திருந்தார். தற்போது அதே மாதிரி ஒரு பிரமாண்ட விழாவையும் மதுரையில் நடத்துறதுக்கு அவர் திட்டமிட்டதாக சொல்கிறாங்க. மதுரையில் வந்து மாணவர்கள் செல்வங்களை சந்தித்து அவங்களுக்கு நல உதவி வழங்குவதற்கு விஜய் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுறது. இது சம்பந்தமாக ஒரு க்ளூ கொடுக்கறதா விஜய் வந்து விரைவில் உங்களை சந்திக்கிறேன் மாதிரி ஒரு கொடுத்து மாணவர்களுக்கு வாழ்த்து வச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. விஜய் ரசிகர்கள் ரசிகர்களாக இருப்பார்களா தொண்டர்களாக மாறுவார் என்பதை பற்றியும் நீங்கள் கருத்து பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பிரியங்கா.